Seven. Namaste, Andy. Good morning. Madam, வணக்கம் வணக்கம். Good morning, sister. Yeah, good morning from Malaysia. Good morning, sister. Okay. Good morning, ma'am. Good morning, madam. Achu, madam. So, good morning. I'm very happy to see morning 5:30. So, 58 பேர் இருக்காங்க. Madam. 5:30 மணிக்கு. That's great. Good morning, Andy. Good morning, everyone. So, ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், ரொம்ப நாள் ஆச்சு தமிழ் பேசுறது. ஆல்மோஸ்ட் ஒரு 3 years தெலுங்குல பேசி 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 தமிழ். ஆக்சுவலி ஐ born and brought up in இந்தியா, வைசாக், விசாகப்பட்டினம்னு சொல்லுவாங்க. மேரிட் டு மலேசியன், ஸோ செட்டில்டு இன் மலேசியா ஆல்மோஸ்ட் 30 years. ஸோ அங்கே போன அப்புறம் தான் நான் தமிழ் கற்றுக்கிட்டேன். ஒரிஜினலி எனக்கு தமிழ் தெரியாது. ஸோ பேசி பேசி தமிழ் ஒரு அளவுக்கு பேசுறது எல்லாம் தெரியும். ஆனால் இப்போ 3 years ஆகுது இந்தியாவுக்கு வந்து. ஸோ தமிழ்ல ஸ்பீச் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ சரியா ஏதானா சில வேர்ட்ஸ் வரல, மன்னிச்சிருங்க. நான் கொடுக்குற மெசேஜ் உங்களுக்கு கிடைச்சிருச்சானா போதும். அதுதான் என்னோட ஹம்பிள் ரிக்வெஸ்ட். ஓகே. ஸோ ஆக்சுவலி நான் வால்டன் அనే பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி 2020 ஸ்டார்ட் பண்ணேன். ஐ திங்க் நான் சீரியஸாக இறங்கி செய்கிறது 2020 செஞ்சது ஆகஸ்ட். என்னோட ஐடி 2019 ஜூன். ஸோ நம்ம மூர்த்தி சார் ஜாயின் பண்ணது எப்படியானா, மூர்த்தி சார் ஜாயின் பண்ணி 1 மாதம் அப்புறம் தான் நாங்கள் இருக்கிற இடம் இப்போ மலேசியாலோ கோலாலம்பூருக்கு ஒரு கிட்ட 300 kilometers தூரம் அது. ஸோ வந்து சொன்னபோது ஆக்சுவலி நான் பிளான் எதையும் பார்க்கலங்க. பிஸ்னஸ்க்காகையா நான் வரல. எனக்கு ஆக்சுவலி வேணாம், ஸோ எதையும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் ஒரு பாம்ப்ளெட் கொடுத்தார், இங்கிலீஷில் இருக்கிற பாம்ப்ளெட் கையில் கொடுத்துட்டு, இது படித்து பாருங்க, எல்லாத்துக்கும் வேலை செய்யும். முக்கியமாக எபிலெப்சி அப்படியானா ஃபிட்ஸுக்கு வேலை செய்யும் நீ சொல்லி கொடுத்தாரு. இப்போ எனக்கு ஒரு ஷாக், ஒரு சப்ளிமெண்ட் ப்ராடக்ட் ஃபிட்ஸுக்கு வேலை செய்யுமா? சரி, நாங்கள் படித்து பார்ப்போன்னு தான் அந்த பாம்ப்ளெட் எடுத்து படித்து, ஸோ தென் சரி வை நாட் வி கிவ் ஏ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான். ஸோ ஒரு செட்டு மட்டும் வாங்கிட்டேன். உண்மையாக சொல்லணுமானா ரிஜிஸ்டர் பண்ணேன், ஆனால் நான் சீரியஸாக பிஸ்னஸ் பண்ணலை. டாக்டருக்கு பாய்ச்சிருக்கேன், நல்லா வேலை செய்து. ஓகே. ஸோ ஆனால் என்னோடது ஒரு பேசிக்கில் மட்டும்தான் இருந்துருச்சு. இது 1 year 2 months ஒரு பேசிக்கு தான். நான் எதையும் பிஸ்னஸ்ன்னு எதையும் பண்ணலை. ஆனால் கரோனா வந்துருச்சு. பட் என்னென்ன ப்ராடக்ட்டும் நல்லா வேலை செஞ்சிருச்சாங்க. ஏன்னா எங்கள் ஃபேமிலியில் தான் நியூரோ ரொம்ப மோசமான ஒரு நியூரோ ப்ராப்ளம் ஒன்று இருந்துருச்சு. யாரும் இல்லை, எங்கள் டாட்டருக்கு தான் எபிலெப்சி ஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. உண்மையாக நல்லா வேலை செஞ்சிருச்சு. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை, ப்ராடக்ட் நல்லா தான் வேலை செய்யுது. அந்த டைமில் தான் எனக்கு ஃபிட்ஸ் குறைஞ்ச எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிட்டு தான் இருந்தேன், ப்ராடக்ட் நல்லா இருக்கேன்னு. மூர்த்தி சார் ஒரு 10 வாட்டி இப்போ எனக்கு கடை இருக்காங்க. ஆக்சுவலி சார் சொன்னாங்க நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கேன்னு தானே சிவராமன் சார். சத்தியமாக சொல்லணுமானா நெட்ஒர்க் நான் எப்போ செஞ்சேன்னா 2000 ஜாயின் பண்ணேன். கொஞ்ச நாள் தான் செஞ்சேன், 2003 to 2006-07 வரைக்கும். ஸோ அதையோட திரும்பி மறுபடியும் நெட்ஒர்க் நிப்பாட்டிட்டேன். ஸோ என்னோட மெயின் பிஸ்னஸ் எடுத்தா துணி வியாபாரம், கம்ப்ளீட்டாக கார்மெண்ட் பிஸ்னஸ், ஜவுளி கடை. மலேசியாவில் நிறைய கடைக்கு சப்ளை பண்ணிக்கிட்டே தான் இருந்தேன். நெட்ஒர்க்கை பற்றி உண்மையாக சொல்லணுமானா பெருசாக தெரியாதுங்க. ஸோ என்ன அந்த டைமில் செஞ்சது ஒரே ஒரு வியாபாரம் எம்ஏ செஞ்சேன். அந்த செஞ்சது கூட இந்தியாவில் தான் செஞ்சு கொஞ்ச நாள். ஏன்னா அந்த டைமில் தான் என் பிள்ளைக்கு அந்த ஃபிட்ஸு ஸ்டார்ட் ஆன அப்புறம் விட்டுட்டேன். இதுக்கு மேலே நெட்ஒர்க் பிஸ்னஸ் అనేది வேணாம், என்ன துணி கடையிலோனே வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கலான்னு தான் அதுலோனே இருந்தேன். நல்லா இருந்துச்சு வியாபாரம், வெரி குட். ஸோ ஒரு கடை திறந்து ஸோ செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் மூர்த்தி சார் வந்து இந்த பாம்ப்ளெட் கொடுக்கும்போது பார்த்தேன். சரி ட்ரை பண்ணி பார்ப்போன்னு தான் எனக்கு கொடுங்க, ஆனால் எனக்கு மெம்பர்ஷிப்பு அது எதையும் வேணாம். எனக்கு பயம், மெம்பர்ஷிப்பு போட்டால் திரும்பி மறுபடியும் பிஸ்னஸுக்கு கூப்பிடுவாங்களான்னு. இல்லை இல்லை, நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ தான், எதையும் தனியாக காசு கட்ட தேவையில்லை, இயர்லி ரெனியூவல் இருக்கா, அது எதையும் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் எடுத்துக்கிங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்கங்க, அந்த ஐடியில் மட்டும்தான் ஒரு வாட்டி தான் வாங்கினேன்.
அப்புறம் நிறைய வாட்டி மூர்த்தி சாருக்கு தான் சொல்லிட்டேன், வந்த கஸ்டமர்ஸ் எல்லாத்துக்கும் இது இந்த மாதிரி கேட்குறாங்க, இது மூர்த்தி சார் நம்பர். அது மேல நான் பிஸ்னஸ் அது எதையும் தெரியாது, ஒரு 10 வாட்டி என் கடைக்கு வந்திருப்பார். ஸோ பிஸ்னஸ் பாருங்க, ஒரு வாட்டி ரிக்வஸ்ட் பண்ணி என் கடையில தான் மீட்டிங் செஞ்சிருக்காங்க, கொஞ்ச நேரம் வந்து உக்காந்து பாருங்க, ஸோ என்ன பிளான் இருக்கேன் நான். பட் நான் உண்மையா இன்ட்ரெஸ்ட் காமிக்கலைங்க, ஏன்னா நம்ம தான் செய்ய போறது இல்லை தானே, ப்ராடக்ட் தானே பாய்க்கிறோம் எதுக்கானே. ஆனா கரோனா வந்துருச்சு தெரியுமா, கரோனா டைம்ல ஒன்று எல்லாருக்கும் என்னோட பிஸ்னஸ் ரொம்ப மோசமா பேட்லி அஃபெக்டட். அந்த டைம்ல தான் பார்த்தேன், சரி வேற ஏதான பிஸ்னஸ் அதையும் ஒரு 3 to 6 months ட்ரை பண்ணி பார்ப்போம், என்னோட கடை காப்பாத்துக்கிறதுக்காக ஏதான ஒரு வருமானம் கிடைச்சிருச்சான, ஜஸ்ட் டு பே மை ஷாப் ரெண்டல் அண்ட் சர்வைவ் டு ப்ரொடெக்ட் மை பிஸ்னஸ். அதுக்கு மேல வேற எந்த ஒரு எண்ணத்தோடையோ நான் பெருசா பிஸ்னஸ்ல வரல. ஆனா அந்த 3 மாசம் சீரியஸா ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி வரப்போகுது. ஏன்னா அந்த 3 மாசம் மோஸ்ட்லி ஜூம் செக்ஷன்ல தான் செஞ்சிருக்கோம், பிகாஸ் கரோனா வெளியாக முடியாது, ஃபோன் அண்ட் ஜூம். 3 மாசத்துல பார்த்தா பிஸ்னஸ் உண்மையா 3rd month பிகம் டாப் 19 மலேசியால. அப்ப ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. அந்த நம்பிக்கை என்னன்னா, மோர் தென் 20 years நான் மலேசியாலோனே இந்த பிஸ்னஸ் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், துணி வியாபாரம், அது என்னோட பர்சனல். அது இப்போதும் ரோலிங் 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 தான். அது ஒரு டிஃப்ரெண்ட் மட்டும் நான் பார்த்தேன், என்னன்னா ஒரு 10 லட்சம் போட்டோம், ஆனா ஒரு 5 லட்சத்தோட துணி நம்ம வித்துட்டோம், ஆனா மறுபடியும் இன்னொரு 10 லட்சம் போட்டுதான் மிக்ஸ் பண்ணி தான் ரோல் பண்ணோம் தவிர, டோட்டலா வித்து அப்புறம் வந்த ப்ராஃபிட் எடுத்துக்கிட்டு மறுபடியும் நம்ம ஆர்டர் பண்ணோன்னு இருக்காது. ஸோ ஏதோ சர்வைவிங்க்கு மட்டும்தான் நம்மளுக்கு என்னன்னா வீட்டு காசு, கார் காசு, இது இந்த மாதிரி இன்ஸ்டால்மெண்ட் எதனா இருந்தா பே பண்றதுக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்கும் தவிர, அந்த கேபிட்டல் திரும்பி 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 ரோலிங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ நான் எப்போதும் நினச்சிக்கிட்டு இருப்பேன், நான் சொந்தமா வியாபாரம் செஞ்சேன் அதனால இது இட்ஸ் லைக் மை ஓன் எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி தான். ஸோ நான் யாருக்கெல்லாம் வேலை செய்யல, ஃப்ரம் த பிகினிங் நான் யாருக்கெல்லாம் வேலை செய்யறதுக்கு பிடிக்காது. ஸோ ஈவன் என்னோட டிகிரி கூட இங்கே இந்தியாவில் படிக்கும்போது இன்டர்மீடியட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் நான் டியூஷன் சொல்லி கொடுத்துட்டு தான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அது ஒரு சின்ன வயசு நோண்டி எனக்கு அது ஒரு எண்ணம். ஸோ எதானா ஒன்று செய்யணும் செய்யணும்னு அந்த ஆர்வம். ஸோ அந்த டைம்ல தான் ஒரு 3 மாசத்துல வந்த வருமானம் பார்த்தாதான் இப்ப நினைச்சேன், இந்த ஒரு 20 வருஷமா நான் சேவ் பண்ண முடியல, அந்த 3ஆம் வருமானம் ஒண்ணு இருக்கு பாருங்க வால்டன்ல, சேவ் பண்ண முடியாம ஒரு இன்கம், சேவிங் இன்கம், ஃப்ரீயா கிடைச்ச இன்கம் வால்டன் கொடுக்குது எனக்கு. யானே ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஒண்ணுமே இல்லை, ஏன்னா சொந்த வியாபாரம். எப்போதும் மைண்ட்லன்னு ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே இருந்து, நான் இப்ப நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் ஓகே, ஆனா நாளைக்கு வயசான காலத்துல நான் என்ன பண்ண போறேன், பென்ஷன் இல்லை, ஒரு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இல்லை, இதுதான். ஸோ சேவ் பண்ணுமானா வந்ததெல்லாம் ரோலிங்க்கு தான் போகுது. எப்படி சேவ் பண்றது, பெரிய அளவுக்கு சேவ் பண்ண முடியல, ஏதோ இன்சூரன்ஸ் அது இது சின்ன சின்ன இதே தவிர, யூனிட்ஸ் அதே தவிர பெரிய அளவுக்கு சேவ் பண்ண முடியல. ஒரு ரிட்டையர்மெண்ட் అనేది நம்மளும் பார்த்துக்கணுமே, யாரு மேல டிபெண்ட் ஆகக்கூடாது. இதிலோ வந்த அந்த 3வது ஆர்பி இன்கம் பார்த்தா 3 மாசத்துல 3rd month நான் ஆர்பி 98 ஆர்பி எடுத்தேன், ஜாயின் பண்ண 3ஆம் மாசம். ஸோ அப்ப எனக்கு ஒரு 98 ஆர்பி ஆனா இந்தியா ருபீஸ் எவ்வளவு சார்? 98 ஆர்பி ஆனா ருபீஸ் எவ்வளவு? 98 நியர் பை 2 lakhs மேடம். 98 தானே மேடம்? 1 lakh, yes, 1,96,000 rupees Yeah, as a 96. saving. சேவிங்ல வந்த உடனே ஐ ரியலி ஷாக், இவ்வளவு சேவிங் இருக்கா அப்படியான. இப்ப நோண்டு ஒரு 5 வருஷத்தை நான் சேவ் பண்ணேன், என்னோட ரிட்டையர்மெண்ட் நான் இப்ப அழகா பிளான் பண்ணிக்கலாமே, ஒண்ணுமே கவலைப்பட தேவையில்லைன்னு வரும். அந்த 3rd month குவாலிஃபை ஆனது இன்னும் என் பேக்ல அந்த புக் இருக்கும், அங்க ஒரே ஒரு புக் இப்ப கிடைக்கவே கிடைக்காது, அது பழைய புக். 2020 சீரியஸா ஸ்டார்ட் பண்ணது ஆகஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணேன், அக்டோபர் ஐ குவாலிஃபைட் டாப் 19 இன் மலேசியா. ஒன்றும் இல்லை, நான் செஞ்சதெல்லாம் என்ன ஆனா இருக்கிற கஸ்டமர்ஸ் அது எப்படி செய்யணும்னு கூட எனக்கு தெரியல, எப்படியோ என்னோட கடை சேவ் பண்ணிக்கணும் அவ்வளவுதான். எனக்கு கஸ்டமர்ஸ் இருந்தாங்க, கஸ்டமர்ஸ் அதுல எல்லாருமே 60+ கஸ்டமர்ஸ் தான் பிடிச்சிருக்கு. நான் நெட்வொர்க்கா ஸ்டார்ட் பண்ணலாங்க, எனக்கு இருக்கிற ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ வரும் அந்த ப்ராடக்ட் பத்தி தான் பேசினேன், யார் யாருக்கு பிபி இருக்கு,
சுகர் இனிப்பு நீர் இருக்கிறவங்கக்கிட்ட, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் ப்ராடக்ட் பேசி ஒவ்வொரு ஆளுக்கிட்ட நுண்டி மறுபடியும் வித்தின் ஒரு 1 வீக் 10 டேஸ்ல ஒன்றுதான் நான் என்னன்னா ரிஃபரல் எடுத்தேன் அவங்க கிட்ட இருந்து. அந்த ரிஃபரல் மூலியமா வந்த கான்டாக்ட்ஸ் வச்சுக்கிட்டே 3rd மந்த் 98 RP எடுக்கும்போது அப்போ ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு எனக்கு. இந்த பிசினஸ் சாதாரணமான வியாபாரம் இல்லை, இதுல என்னமோ இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம செஞ்சுதான் பார்க்கணும். ஸோ செய்யணும் இந்த பிசினஸ். என்னோட ரிட்டையர்மெண்ட்டுக்காக இதுதான் ஒரு ரைட்டான ஒரு வழின்னு நினைச்சு அப்ப ஸ்டார்ட் பண்ண வியாபாரங்க. அப்பனுண்டே எனக்கு மைண்ட்ல ஒண்ணுதான் இருக்கும், எப்ப இந்தியா ஸ்டார்ட் பண்ண இந்தியாவுக்கு போகணும் எவ்வளோ வெயிட் பண்ணேன். நிறைய வாட்டி ஃபவுண்டர் நம்ம இஸ்மாயில் சேனி சார் கிட்ட போயிட்டு எப்ப இந்தியா ஸ்டார்ட் பண்ண போறீங்க, பாலன் சாருக்கு எந்த அளவுக்கு நான் தொல்லை கொடுத்த தெரியுமா. ஸோ நிறைய வாட்டி கூப்பிட்டு ஈவன் மூர்த்தி சாரு ட்ரை பண்ணாங்க, வசந்தா மேடம் ட்ரை பண்ணாங்க, என்னோட லெவலுக்கு நானும் ட்ரை பண்ணேன். இங்க நிறைய ஆடிட்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கோம், கம்பெனி எப்படி செட்டப் பண்றது. ஈவன் ஹைகோர்ட் ஜட்ஜி கான்டாக்ட் கிடைச்சா நானும் அவர்கிட்டயும் ஒரு வாட்டி பாலன் சார் கிட்ட கால் பண்ணேன், எனக்கு ஹைகோர்ட் ஜட்ஜி கான்டாக்ட் கிடைச்சிருச்சு சார், எதானா நம்ம கம்பெனி லீகலா, பிகாஸ் நம்ம ஃபவுண்டர் சொல்லிட்டாங்க லீகலா தான் நான் செட்டப் பண்ண முடியும், ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம லீகல் இல்லாம நான் இந்தியாவிலனே ஆன் பண்ண மாட்டேன், பிகாஸ் இந்தியா எங்களுக்கு தெரியாது, அங்க எப்படியானே தெரியாது, எல்லாமே லீகலாவே செட்டப் பண்ண கொடுக்குற ஆள் யாரான இருக்காங்கன்னா எங்களை கைட் பண்ண சொல்லுங்க, நாங்க இந்தியாவுக்கு போறோம்னு. எத்தனையோ வாட்டி பாலன் சார் கிட்ட சொன்ன, பாலன் சார் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, இந்தியா பத்தி எனக்கு பேசாதுங்க, இந்தியா எனக்கு தெரியவே தெரியாது, இந்தியா பத்தி எனக்கு பேசாதுங்க. வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். அந்த டைம்ல தான் சிங்கப்பூர் டீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொஞ்சமா இந்தோனேஷியா டீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஸ்லோலி மூவ் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஸோ வென் அக்டோபர் 2022 they announced India is going to start and செப்டம்பர்லோనే அனௌன்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் விசா அக்டோபர்ல செஞ்சிருக்காங்க, அக்டோபர் 15 விசா ப்ரோக்ராம் அட்டெண்ட் பண்ணிட்டு கேஎல்க்கு அட்டெண்ட் பண்ணிட்டு 17th I came to India. உண்மையா சொல்றேன், சீரியஸா டிசிஷன் எடுத்தேன். பெரிய கடை இருக்காங்க எனக்கு, ஆனா ஒண்ணுதான், அந்த கடையும் ஒர்க்கர்ஸ் கிட்ட கொடுத்துட்டு தான் வந்தேன். ஒண்ணு எப்படியானா இந்தியால மட்டும் பிசினஸ் சாதிக்க முடியும்னு. ஐ ஸ்டில் ரிமெம்பர், ஒவ்வொரு மீட்டிங்லோன்னு இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன். மிட் நைட்டு வைசாக் ஃபிளைட்டு 1 மணிக்கு லேண்ட் ஆகுது. மிட் நைட்டு வைசாக் சிட்டி அழகா ஃபிளைட்ல ஒன்று ஜன்னல்ல பார்த்தா அழகா தெரியுது. என் டாட்டர்னு கூட்டிட்டு வந்தேன், செகண்ட் டாட்டர். ஸோ அது கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு, வா சோ பியூட்டிஃபுல் வைசாக் சிட்டி, வி ஆர் கமிங் டு சி அத்தா மாமா, இங்க தான் இருக்க போறோம். ஆனா அது சந்தோஷமா கிளாப்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா என் உள்ளுக்கு பயம், இவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்துட்டு வந்துட்டுமே, ஸோ எப்படி செய்ய போறேன். ஏன் தெரியுமா, எப்பயோ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னே இந்தியா விட்டுட்டு போனேன். மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும், மும்பைக்கு மட்டும்தான் வருவேன். ஏன்னா என்னோட துணி வாங்குறதுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறதுக்கு அவ்வளவுதான், அதையும் 1 நாள் 2 நாள் தான் ஆர்டர்ஸ் கொடுத்துட்டு போயிடுவேன். ஸோ அப்படி நான் எப்படி நெட்வொர்க் பிசினஸ் ஆனா ஏன் நம்மளுக்கு கான்டாக்ட்ஸ் வேணுமே, எப்படி செய்ய போறோனோ தெரியாது. கண்ணு மூடிக்கிட்டே கடவுள நம்புறேன், இந்த வியாபாரம் நம்புறேன், இந்த ப்ராடக்ட் நம்புறேன், இந்த பிளானை நம்புறேன், செய்ய முடியும்னே நான் எனக்கு நம்பிக்கை இருக்கு. யூனிவர்ஸ் நீங்க என்னதான் யார் நீங்க கனெக்ட் பண்ண போறீங்களோ தெரியாது, ஆனா ஒரு முடிவு எடுத்துட்டு நான் இந்தியால காலு வைக்க போறேன். திரும்பி நான் போறது இல்லை, எப்படி இருந்தாலும் நான் சக்சஸ் ஆயிதான். அப்படி மலேசியாவுக்கு போனோம், ஆனா நான் சக்சஸ் ஆயிதான் போனோம். ஸோ ஏன்னா இவ்வளவு சீரியஸான முடிவு எடுத்துட்டு எல்லாருக்கிட்ட சொன்னேன், நான் இந்தியாவுக்கு போறேன், பிசினஸ் பண்றதுக்கு போறேன்னு சொன்னேன். ஸோ செய்ய முடியாம திரும்பி வந்துட்டாங்கன்னா நான் இது இருக்கக்கூடாது, நான் செஞ்சுதான் ஆகணும். வந்துட்டேன் இந்தியாவுக்கு. என்ன பண்றது எப்படி பண்றதுன்னு தெரியல, பிகாஸ் உண்மையா சொல்லணுமானா ப்ரொஃபஷனலான தெலுங்கு பேசி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சப்ப. இப்ப தமிழ் எப்படி இன்னைக்கு, ஸோ அப்போ ஏன்னா ஒரு 30 வருஷம் அது மலேசியன் தெலுங்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஒரு 50% அந்த நல்ல வேர்ட்ஸ் எல்லாம் மறந்துட்டேன், ஏன்னா பேசலையே. ஸோ பட் பாதி தான் கொஞ்சம் கொஞ்சமா பேசி நார்மல் சிம்பிளான லாங்குவேஜ் தான் தெலுங்கு பேசி அப்ப பழகிட்ட மறுபடியும். உண்மையா அங்க வந்த அப்புறம் 1 வாரத்துல எங்க போய் பேசுறதோ தெரியாது. ஒரே ஒரு கான்டாக்ட் எனக்கு இருக்கு, எங்க அண்ணா மட்டும்தான். பட் அவர் எம்ப்ளாயி, ரிட்டையர்டு எம்ப்ளாயி. எப்படி பேச போறது? ஸோ யாருக்கிட்ட பேசணும், எப்படி பேசுறதானது கத்துக்கிட்டோம், யாருக்கிட்ட பேசணும் என்ன தெரியல. ஒரு 20,000 பாம்ப்ளெட் அடிச்சேன். எங்க அண்ணா நேனு காலையில போயிரும் வைசாக் பீச், அது இது, ஏன்னா யாருமே கான்டாக்ட்ஸ் இல்லையே, நெட்வொர்க் லீடர்ஸ் அறவே தெரியாது. உண்மையா சொல்றேன்.
ஸோ அங்க இங்க ஒரு பாம்ப்ளேட் கொடுத்துக்கிட்டே வந்தோம். வந்துதான் ஒன்னொன்னா கான்டாக்ட்ஸ். அதான் ஒரு 7 மாசம் வித்தின் 9 months டைம்ல நான் ஓடுற ஓட்டம் பார்த்தா வந்த ஒரு வாரத்துல ஏன்னா கார் வேணுமே, எப்படி நான் மூவ் பண்ண போறேன். அந்த டைம்ல உண்மையா சொல்றேன், நம்ம கம்பெனி எந்த அளவுக்கு ஒரு பெரிய கம்பெனியானா 750 பாயிண்ட்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ ஆக்சுவலாக அந்த 750 ஆர்பி பாயிண்ட்ஸ் நான் சம்பாதிச்சது மலேசியால சம்பாதிச்சிருக்கேன். மலேசியால பிசினஸ் செஞ்சு சம்பாதிச்சது. ஆனா கால் பண்ணா ஃபவுண்டர் கிட்ட கால் பண்ணா நோ ப்ராப்ளம், ஏன்னா இந்தியாவில் எனக்கு கார் வேணும். ஸோ நோ ப்ராப்ளம், ஸோ 750 ரிடீம் பண்ண சொல்லுங்க. அவங்க இந்தியாவில் நீ எந்த கார் வாங்க போறாங்களோ அந்த ரிசீட் மட்டும் எங்களுக்கு அனுப்ப சொல்லுங்க, நாங்க காசு கொடுக்க போறோம். ஸோ அங்க வாங்கிக்க சொல்லுங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, 500 ரூபாய் மட்டும்தான் பே பண்ணேன். போய் ஷோரூம் பார்த்தேன், 500 ரூபாய் மட்டும்தான் பே பண்ணேன். ஸோ பே பண்ணிட்டு ஸோ ஒரு இன்வாய்ஸ் கொடுக்க சொன்னேன், கன்ஃபார்ம் பண்ணிட்டு. அவங்க இன்வாய்ஸ் கொடுத்துருக்காங்க, நான் ரிடீம் பண்ணி கம்பெனிக்கு அனுப்பினேன். நாள் சாயங்காலம் 5 மணிக்கு நான் ரிடீம் பண்ணேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் அந்த 750 ஆர்பிக்கு இந்தியன் ருபீஸ் worth 15 lakhs காலையில 10 மணிக்கு என்னோட அக்கௌண்ட்ல வந்துருச்சுங்க. அதுதான் த பவர் ஆஃப் வால்டன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் செஞ்ச வேலை, ஒரு கார் எடுத்துட்டேன்னு டிரான்ஸ்போர்ட் மூவ் பண்ண முடியாம எதையும் செய்ய முடியாது. ஸோ அதையோட ஸ்டார்ட் பண்ணதான் 1 year 10 monthsல 1,20,000 கிலோமீட்டர் ஓடுங்க செல்ஃப் டிரைவிங் இன் இந்தியா. வர்றதுக்கு முன்னா பயந்துட்டேன், இந்தியால டிரைவ் பண்ண முடியுமா, ஏன்னா நாட் லைக் மலேசியா மாதிரி இருக்காது. ஒண்ணுமே யோசிக்கல, யாரு இங்க அப்பாயின்மெண்ட் இருக்கு வாங்கன்னு சொன்னாலும் எத்தனை கிலோமீட்டர் ஆனாலும் நான் ஓடுனேன். 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் கார் எடுத்துட்டு சொந்தமா டிரைவ் பண்ணிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தேன். இந்த விஷயத்துல பார்த்தா எங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. எங்க அண்ணனுக்கு பெரிய நன்றி சொல்லணும். ஒரு 8 மாசம் எனக்கு கூடாதான் இருந்தாங்க. ஸோ ஒரு 9 monthsல ஆல்மோஸ்ட் ஒரு 19 kgs ஐ லாஸ் வெயிட். என்ன பேசிக்கிட்டே இருந்தேன், நான் ஸ்டாப் அப்பாயின்மெண்ட்ஸ், நான் ஸ்டாப் டிரைவிங். ஏன்னா யாருக்குமே தெரியாதுங்க. இப்ப உங்களுக்கு வால்டன் பிசினஸ் ஆனா சென்னையில, அந்த டைம்ல சென்னையில ஆபீஸ் இருக்கு, ஆந்திரா தெலுங்கானால இல்ல. ஐ எம் த ஃபர்ஸ்ட் பர்சன். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியால மலேசியா கம்பெனியா வேணாங்க, நாங்க நம்ப மாட்டோம். நிறைய கம்பெனிஸ் இந்த மாதிரி தான் வந்துருச்சு, ஸோ காணா போயிருச்சு, நாங்க நம்பவே மாட்டோம். மலேசியா கம்பெனியானா நம்பவே மாட்டோம். ஆனா நீங்க மலேசியான்னு வந்திருக்கீங்க, யூ நாட் ஏ லோக்கல் பர்சன். இன்னைக்கு இங்க இருப்பீங்க, நாளைக்கு திரும்பி மலேசியாவுக்கு போயிட்டீங்கன்னா இங்க சப்போர்ட் எதையும் இருக்காது. நிறைய சேலஞ்சஸ். ஏன்னா அந்த டைம்ல கம்பெனி நம்ம வால்டன், நம்ம விஆர்4க்கு அப்ரூவல் இல்ல, ஒரு ஆபீஸ் இல்ல. இப்ப நீங்க எல்லாமே காசு தைரியமா சொல்லுவீங்க, கம்பெனில வால்டன் மெகா ட்ரெண்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இந்த கியூஆர் கோடு காமிச்சு இல்ல, இந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துட்டு இதுல தான் பேங்கின் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க, டிபாசிட் பண்ணீங்கன்னு. ஆனா அப்ப அந்த மாதிரி இல்ல. நம்ம அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணாலும் அவங்க எப்படி கம்பெனிக்கு போகுதுன்னு கேரண்டி என்ன, இது லீகல்னு கேரண்டி என்ன. உண்மையா சொல்லணுமானா ஒரு காடு மாதிரி ஒவ்வொரு செடி எடுத்துட்டு அழகா ஒரு ஹைவே ரோடு போடுற மாதிரி இன்னைக்கு ஹைவே போட்டு கொடுத்துருக்காங்க கம்பெனி எல்லாம். ஆனா அந்த டைம்ல ஒண்ணுமே இல்லைங்க. ஒன்னொன்னா பேசி பேசி அதுலோன்னு என்னன்னா ப்ராடக்ட் இன்னும் அது அப்ரூவல் கிடைக்காம நிறைய சேலஞ்சஸ், ப்ராடக்ட் இல்லாம எத்தனையோ பேர் ஜாயின் பண்ணிட்டு மறுபடியும் ஸோ விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ இல்ல, ஸோ இது கம்பெனிக்கு இந்த ப்ராடக்ட் பிரச்சனை இருக்கு, நிறைய விஷயம். ஆனா ஒண்ணு மட்டும், ஒரே ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்னன்னா கம்பெனி மேல நம்பிக்கை இருக்கு, ப்ராடக்ட் மேல நம்பிக்கை இருக்கு, முக்கியமா நம்ம ஃபவுண்டர் தத்தோ இஸ்மாயில் சே அனி மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என்ன பிகாஸ் பர்சனலி நான் பார்த்தேன் அவர் கமிட்மெண்ட் என்ன, எந்த அளவுக்கு ஸோ வால்டன் అనేది டெவலப் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு பர்சனலா நான் பார்த்தனால அந்த ஒரே ஒரு நம்பிக்கை. எத்தனையோ உண்மையா சொல்றேன், எவ்வளவு அவமானம் தெரியுமா, எந்த அளவுக்கு மொத்தமா பேசிருக்காங்கன்னா, அங்க ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு இல்லாமையே இந்தியாவுக்கு வந்திருக்காங்களா இந்த சுக்கு விற்கிறதுக்கு. பிளாக் ஜிஞ்சர், ட்ரை பிளாக் ஜிஞ்சர், அந்த படம் பார்த்து இதுதான் சுக்கு. சோ அந்த சுக்கு எனக்கு ஒரு பேரே வச்சிருக்காங்க, சுக்கு விற்கிற பொம்புல. இஞ்சி விற்கிறதுக்கு இவ்வளவு தூரம் பிளைட் எடுத்துட்டு வந்துட்டாங்களா. நான் ரூம்ல உட்காந்து பிளான் பிரசன்டேஷன் எங்க அண்ணா நானும் பேசிக்கிட்டே இருக்கிறோம். அந்த ரூம் வெளியே அவர் ஒரு ஆளு சொல்லியிருக்காங்க, இந்த பொம்பளை வேற வேலை இல்ல, அங்க என்ன மாதிரி பிச்சை எடுக்கிறாங்களோ தெரியாது, இவ்வளவு தூரம் வந்து சுக்கு விற்கிறதுக்கு வந்துட்டாங்களாம். எத்தனை நாள் இருக்குமோ இந்த கம்பெனி தெரியாது. பேசாம என்கிட்ட வந்து அவர் சம்பாதிக்கணும்னா பேசாம என்கிட்ட வந்து நான் கிரிப்டோ செய்யறேன், வந்து ஜாயின் பண்ணா சொல்லுங்க, அவங்களுக்கு எவ்வளவு வேணுமானா அவளை சம்பாதிச்சுட்டு திரும்பி மலேசியாவுக்கு ஓடலாம்.
அந்த வார்த்தை பாருங்க. ஏன்னா என்னோட மைண்ட் செட்டிங் மாதிரி இல்லை. பிசினஸ் பண்ணணும், நிறைய பேருக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா வால்டன் என்னன்னு பார்த்திருக்கேன். ஹெல்த்துக்கு, ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம். ஏன்னா 17 வருஷம் என் பிள்ளைக்காக நான் கஷ்டப்பட்டாங்க. ப்ராடக்ட், இந்த வால்டன் ப்ராடக்ட் கொடுத்த ஒரு ரிசல்ட் பார்த்தா இன்னைக்கே பிபி பிரச்சனை ரொம்ப பேருக்கு தெரியும். பிபி இருந்துருச்சானா கண்டிப்பா வாழ்க்கை பூரா மெடிசன் எடுத்துதான் ஆகணும். 36 வயசுலோனே எனக்கு 220/108 என்னோட பிபி. பிகாஸ் இந்த பிள்ளைனால ஸ்ட்ரகிள் பண்ணி 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 அந்த மென்டலி டிஸ்டர்ப் ஆகி கிட்ட 14 வருஷம் மேல பிபி மெடிசன். நான் என்னோட ஹையஸ்ட் எம்ஜி 70 எம்ஜி, அந்த அளவுக்கு எடுத்த பிபி மெடிசன். உண்மையா சொல்றாங்க, இப்ப கிட்ட 3.5 வருஷம் ஆயிடுச்சு, ஒரு பிபி கேப்சல் எடுத்ததே இல்லை வால்டனோட VR4 தவிர. ஏன்னா ப்ராடக்ட் அவ்வளவு அருமையான ஒரு ப்ராடக்ட்ங்க. நிறைய பேர் இங்க ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ஒன்னும் சொல்றேன், இப்ப வால்டன் பிசினஸ் అనేది ஒரு ஹைவே ரோடு மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. நான் இந்தியாவுக்கு வரும்போது பட்ட கஷ்டம் உங்களுக்கு எதையும் இல்லை. எதுக்காக வால்டன் செய்யறோம், அது ஒண்ணு மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்க. கம்பெனி நல்லதா, கம்பெனி இருக்குமா இருக்காதா, ஒண்ணுமே தேவையில்லை. ஏன்னா உண்மையா சொல்றேன், இன்னைக்கு உங்க முன்னைக்கு பேசுற நான் இருக்கிறனோ இல்லையோ, சோ யாரு இருக்காங்களா இல்லையா, நானும் இந்த கம்பெனி இருக்கும், இந்த ப்ராடக்ட் இருக்கும், இந்த மார்க்கெட்டிங் பிளான் இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்ட் ஆனது எனக்கு தெரியும். நிறைய வாட்டி ஃபவுண்டர் கிட்ட பேசும்போது ஃபவுண்டர் எப்போதும் சொல்லுவாங்க, நாங்க இல்லாம இருந்தானாலும் இந்த பிசினஸ் கரெக்டா மூவ் ஆகிக்கிட்டு தான் இருக்கணும், எங்கேயும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடாது, அதுக்காக செய்ய வேண்டிய வேலை எல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம். ஒவ்வொரு நாட்டிலும் லீகலா ஒரு லாயர் வச்சிருக்காங்க, எந்த பிரச்சனை வரக்கூடாது. இதெல்லாம் நிறைய வாட்டி உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ஒரு நம்பிக்கையோட தான் இந்தியாவுக்கு வந்தேன். யாரு இருக்காங்களோ இல்லையோ, இந்த கம்பெனி கண்டிப்பா இருக்கும். ஒரே ஒரு நம்பிக்கை என்னன்னு, இந்தியா பெரிய மார்க்கெட், கண்டிப்பா இது நிறைய பேரு சீக்கால என்ன மாதிரி தயங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, கஷ்டப்படுறவங்க, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க, அவங்களுக்கு இந்த ப்ராடக்ட் போகணும். ஒண்ணுதான் பாருங்க, எதுக்காக இந்த வியாபாரம் செய்யணும்? கம்பெனி பேக்ரவுண்ட், கம்பெனியோட விசன். எஸ், நம்ம ஃபவுண்டரோட விசன் இருக்கு, ஃபுல்ஃபில் பண்ணிருக்காரு. அவரோட விசன் என்ன? ஒன்னே ஒண்ணும், to become ordinary people to get the extraordinary lifestyle. Yes, இன்னைக்கு மலேசியால பார்த்தா டைரக்ட் செல்லிங் இல்ல, நெட்வொர்க் பிசினஸ் 80 வருஷம் மேல ஆயிடுச்சு. இந்த 80 வருஷத்துல வித்தின் ஷார்ட் பீரியட் ஹையஸ்ட் மில்லியனர்ஸ் கிரியேட் பண்ண கம்பெனி பார்த்தா வால்டன். வால்டன் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். இட்ஸ் ஆல்ரெடி ப்ரூவன். அதை பத்தி நம்ம எதையும் ரிசர்ச் பண்ண தேவையே இல்லை. கம்பெனி இருக்குமா இல்லையான்னு, கம்பெனி இருக்கும். நம்ம இல்லானா வேற ஆளு வந்து பிசினஸ் பண்ணிக்கிட்டு தான் போவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டான ஒரு வியாபாரம் இது. இங்க ரெண்டாவது பார்த்தா மேனேஜ்மெண்ட். உண்மையா சொல்லுங்க, நிறைய விஷயம், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸ் பாலன் சார் கொடுக்குற ட்ரைனிங் எந்த அளவுக்கு கொடுக்குறாங்க. சோ ஒரு அந்த அளவுக்கு அருமையான ஒரு பீப்புள் மெயின்டைன் பண்ணி நம்மளுக்கு மேனேஜ்மெண்ட் சப்போர்ட்டும் நம்மளுக்கு இருக்கு. முக்கியமானது ப்ராடக்ட். எந்த வியாபாரம் எடுத்தானாலும் காம்படிஷன் అనేది இருக்குங்க. வால்டனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு நிறைய பேரு கேட்கும் போது நான் அதே தான் சொல்லுவேன். வால்டனோட ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் அண்ட் பிளான், இது ரெண்டுக்கு காம்படிஷனே இல்லை. உண்மைதான், எந்த வியாபாரம் எடுத்தாலும் காம்படிஷன் இருக்கு. ஆனா உலகத்துல பிளாக் ஜிஞ்சர் అనేది எடுத்தா இந்த ஹோல் ஏஷியா, நான் உலகம்னு சொல்லல, ஏஷியாலோని பிளாக் ஜிஞ்சர் எக்ஸ்ட்ராக்ட்ஸ் అనేది எடுத்தா ஒரு வால்டன் கிட்ட மட்டும்தான் இருக்கு. ஏன்னா தாய்லாந்துல எடுக்கும் போது இந்த பிளாக் ஜிஞ்சர் பெரிய லெவல்ல ஃபார்மிங் இருக்கு. பிஃபோர் த கம்பெனி ஸ்டார்டட், பிஃபோர் த VR4 மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னதான் நம்ம ஃபவுண்டர் எவ்வளோ பிளான் பண்ணிட்டு செய்யறாங்க பிசினஸ் பாருங்க. he took the contract. ஏஷியா பூரா பிளாக் ஜிஞ்சர் అనేది வித்தா எங்களுக்கு தவிர வேற எந்த நாட்டுக்கு யாருக்குமே வேற எந்த கம்பெனிக்கு விற்க கூடாது, முடியவே முடியாது. அதனாலதான் பிளாக் ஜிஞ்சர் காம்படிஷனே இல்லைன்னு சொல்றேன். அந்த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் லெவல் அந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்காங்க. நான் பாலன் சார் கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், மலேசியாலோని வேற காம்படிட்டர்ஸ் இதே பிளாக் ஜிஞ்சர் இந்த அளவுக்கு மூவ் ஆகுது, நம்மளும் இந்த பிளாக் ஜிஞ்சர் எப்படியானாலும் இதே குவாலிட்டி நம்மளும் விற்கலான்னுதான். ஆனா அந்த கிடைக்காது. அதுதான் நம்ம கம்பெனி கம்ப்ளீட்டா ஒரு கான்ட்ராக்ட் வச்சிருக்காங்க. ஏஷியாலோని இங்கக்கு தவிர வேற யாருக்குமே பிளாக் ஜிஞ்சர் விற்க கூடாது. சப்ளைஸ்
ஸோ அந்த பிளாக் ஜிஞ்சர் எல்லாம் கம்பெனிக்கு தான் கிடைக்குது. பிகாஸ் ரொம்ப கிடைக்காதுங்க பிளாக் ஜிஞ்சர், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனா யுஎஸ்ஏ காரவங்களுக்கு வித்துட்டாங்களா அவங்க. இவர் யுஎஸ்ஏ போயிட்டு அங்க மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு அங்க இருந்து மறுபடியும் ஈக்குவலான குவாலிட்டி கொண்டுட்டு வந்து மலேசியாலோனி விற்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்களாம். இது ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஆனா தாய்லாந்து నుండి பிளாக் ஜிஞ்சர் யுஎஸ்ஏ போறதுக்கு எவ்வளவு செலவாகும்? அங்க மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இஸ் வெரி ஹை. அங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு சேம் குவாலிட்டி திரும்பி மலேசியாக்கு வரும்போது நம்ம VR4ஓட காஸ்டுக்கு அந்த பிளாக் ஜிஞ்சரோட காஸ்ட் எங்கேயோ போயிருச்சு. செய்ய முடியல. அந்த அளவுக்கு ப்ரீ பிளான் பண்ணிட்டு கொண்டுட்டு வந்த ஒரு வியாபாரம். அங்க எல்லாமே சேர்ந்து விருந்து மாதிரி நம்மளுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சோ நீங்க கரெக்டா செஞ்சுக்கிட்டு சாப்பிடுங்க நீங்க. ஸோ தேர் இஸ் நோ காம்படிஷன் ஃபார் த ப்ராடக்ட். ஈவன் ரியல் எஸ்டேட் செஞ்சவங்களுக்கு ஆனாலும் காம்படிஷன் இருக்கு, நிலம் விற்கிறவங்களுக்கு ஆனாலும். வேற கம்பெனி இன்னும் கொஞ்சம் குறைவா கொடுக்குறோம் நல்ல இடத்துல ஆனானா அங்க போயிருவாங்க. ஆனா பிளாக் ஜிஞ்சர் வேணுமானா வால்டன் பிளாக் ஜிஞ்சர் 100% டைமெத்தாக்சி ஃபிளாவைன் வேணுமானா பிளாக் ஜிஞ்சர் வால்டன்ல தவிர வேற எங்கேயும் இல்லை. ஒரே ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் குட் ஃபார் எவ்ரி திங். எங்கெங்கே கிடைக்கும் இது? எவ்வளவு கஷ்டப்பட்டு கம்பெனி அப்ரூவல்க்கு எடுத்திருக்காங்கன்னு எனக்கு தெரியும். ஐ எம் ஒன் ஆஃப் த பார்ட். எப்படியான நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த டைம்ல அப்ரூவல் இல்லாம டைம்ல திடீர்னு காலம் வந்துருச்சு. எவ்வளவு ட்ரை பண்ண ஏதான ஒரு கான்டாக்ட் கிடைக்குமான்னு. நைட்டு 10:30 மணிக்கு கால் வந்துருச்சு ப்ராடக்ட் வேணும்னு. ஸோ காலையிலோனே காக்கிநாடாலோனே ஒரு கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் இருக்காங்க. அவரு கேன் கிவ் எவ்ரி திங் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு உங்களுக்கு அரேஞ்ச் பண்ண முடியும், வைசாக் போர்ட்டு துவாரகா ப்ராடக்ட் எடுக்க முடியும்னு. நைட்டு 10:30 மணிக்கு காலையில வர சொன்னேன். இங்க நோண்டி காக்கிநாடு எவ்வளவு தூரம்? அங்க ஹைதராபாத் டு காக்கிநாடு. நீங்க நம்ப மாட்டீங்க. பை 10:45 ஐ டுக் த கார்ஸ். ஒண்டியா டிரைவ் பண்ணிக்கிட்டு போன காக்கிநாடா. காலையில 6:30 ஆயிருச்சு. குளிச்சுட்டு கரெக்டா 7:30 அவர் கூட அப்பாயின்மெண்ட் எடுத்த. எதனா கிடைக்குமா, அப்ரூவல் எதனா கிடைக்குமா? இல்லங்க நான் இந்த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா அழகா சொல்லிட்டாங்க. எவ்வளவு கஷ்டமாயிடுச்சுன்னா நைட்டு பூரா தூக்கம் எல்லாமே உட்காந்து டிரைவ் பண்ணேன். நான் நினைக்கவே இல்லை, ஏன்னா என்னோட சொந்த வியாபாரம்னு நினைச்சனாலதான். இது மேனேஜ்மெண்டோட இது. சோ நம்மளுக்கு என்னத்துக்கு நினைக்கவே இல்லை. ஏன்னா வால்டன் நிக்கணும், இந்த ப்ராடக்ட் எல்லாருக்கிட்டையும் போகணும். பிசினஸ் வருமா வராதான்னு இல்லை, பிசினஸ் வருது வரும். ஏன்னா நான் தானே ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். நாளைக்கு இந்த பிசினஸ் ஓடும் போது கண்டிப்பா எங்கேயும் போவாது, நம்ம கீழதான் வரும். எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோங்க. நீங்க அந்த மாதிரி கஷ்டப்பட்ட தேவையில்லை. இன்னொரு முக்கிய விஷயம் பிளான். முக்கியமானது பிளானுங்க. இந்த விஷயம் மட்டும் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்த புதுசுதான் எனக்கு புரியாது. நிறைய பேர் கான்டாக்ட் கிடைக்கும் போது கான்ஃபரன்ஸ்ல பேசுவாங்க. ஓ வால்டன் கம்பெனியா, மலேசியா கம்பெனியா, இது என்ன கம்பெனி, கரியிஞ்சியா, ஓகே. சோ பிளான் என்ன கேட்பாங்கன்னா பைனரி எவ்வளவு கொடுப்பாங்க, என்ன வருமானம் இருக்கு? 3 விதமான வருமானம் இருக்கு. 3 தானா? அந்த கம்பெனி 18 கொடுக்குறாங்க, 20 கொடுக்குறாங்க. உங்க கம்பெனி 3 வருமானம் தானே கொடுக்கும். ஆமா சார், 3 வருமானத்துல மத்த கம்பெனி கொடுக்கறதுக்கு டபுளா கொடுக்குறாங்க. எவ்வளவு சொல்லுங்க? ரெஃபரல் கமிஷன், பேரிங் எவ்வளவு? எதையும் கேட்க மாட்டாங்க, ஒன்னே ஒண்ணு கேட்பாங்க, பேர் மேட்ச் எவ்வளவு? 500 ரூபான்னு சொன்னா உடனே அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க பாருங்க. 500 ரூபாய்க்காக நாங்க செய்ய மாட்டோம்னு சொன்னா பரவாயில்ல, 500 ரூபாய்க்காக நீங்க மலேசியான்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்களா? 2 பேரு சைன் அப் பண்ணா, ஆனா கம்பெனிக்கு 25,000 ரூபாய் மேல பிசினஸ் கொடுத்தா கேவலம் 500 ரூபாவா? எங்களோட டிராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ்க்கே கிடைக்காதுங்க. என்ன கம்பெனி இது? எப்படி நீங்க பிசினஸ் பண்ண போறீங்க? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். எத்தனையோ பேர் அட்வைஸ் பண்ணிருக்காங்க, நீங்க ஏன் இவ்வளவு டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு. ஆனா இந்த பிளான்ல அந்த 500 ரூபாய் தான், உண்மையா சொல்றேன். எனக்கு ஒரு மாசத்துக்கு கிட்ட 20 லட்சம் எடுக்கிறாங்க அதே பிளான். நிறைய பேரு ரொம்ப மிஸ்டேக் பண்றது அதுதான். உண்மையா சொல்றாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னா எத்தனையோ பேர்கிட்ட பிளான் காமிச்சிருக்கேன். அதுல நான் பெரிய லீடரு, அது இதுன்னு சொன்னவங்க எல்லாமே வேணான்னு சொன்னவங்க இப்ப தேடிட்டு வராங்க. அன்னைக்கு ஓவர் நைட் டிராவல் பண்ணிட்டு ஹைதராபாத்துக்கு என்ன பாக்குறதுக்கு தான் வந்தாங்க. 2 வருஷத்துக்கு முன்ன ரொம்ப கேவலமா பேசி பிசினஸ் 500 ரூபாய்க்காக இந்த வியாபாரம் யாரு செய்வாங்க? நெட்வொர்க் ஆனா என்ன நினைக்கிறீங்க? நெட்வொர்க் லீடர்ஸ் ஆனா என்ன நினைக்கிறீங்க நீங்க? அப்படிதான் பேசிருக்காங்க. உண்மையா அந்த டைம்ல எனக்கு புரியல. ஏன்னா மலேசியால சத்தியமா சொல்றாங்க, நான் எது இந்தியா டிகிரேட் பண்ணி பேசுறது இல்ல. ஆனா மலேசியால யாரும் அந்த அளவுக்கு என்கிட்ட பேசினது இல்ல. சொன்னா பிடிச்சா பிடிச்சிருக்கு ஓகேன்னு சொல்லுவாங்க, இல்ல ப்ராடக்ட் பாய்க்கிறோம்னு சொல்லுவாங்க, இல்ல பிசினஸ் ட்ரை பண்றோம்னா ட்ரை பண்ண போறோம், இல்லன்னா இல்லன்னு சொல்லிடுவாங்க.
அது இந்த அளவுக்கு சேலஞ்சஸ். ஸோ உண்மையா நான் ஃபேஸ் பண்ணலாம். இந்த 500 ரூபாய்க்காக யாருங்க இப்ப பிசினஸ் பண்ணுவாங்கன்னு? ஆனா அந்த 500 ரூபாயை ஒரு மாசத்துக்கு 1 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. தயவு செஞ்சு புதுசா வந்தவங்களை எல்லாருமே தயவு செஞ்சு டோன்ட் மேட் எ மிஸ்டேக். 5 வருஷமா பத்தி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 23 வருஷம் நான் சொந்தமா வியாபாரம் இது செஞ்சு நான் கஷ்டப்பட்டு நான் சம்பாதிக்கல. கஷ்டப்பட்டதெல்லாம் இந்த 5 வருஷத்துல நான் சம்பாதிச்சிருக்கேங்க. ஒரு வால்டன் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான், வேற எந்த வியாபாரம் நான் செஞ்சதே இல்லை. இந்தியாவுக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இதே கம்பெனி, இதே ப்ராடக்ட், இதே மார்க்கெட்டிங் பிளான், இங்க இருக்கிற இதே இந்தியா பீப்புள் 3 வருஷத்துல உண்மையா சொல்றேன் 1 கோடி ரூபாய் வீடு கேஷா தான் எடுக்கிறேன். ஒரு காடி 30 லட்சமோட காடி இந்த இந்தியா பிசினஸ் பண்ணி தான் நான் சம்பாதிக்கிறது. சத்தியமா சொல்றேன். எனக்கு ஒரு கான்டாக்ட் இல்ல, ஒரு நெட்வொர்க்கர் தெரியாது, எதையும் தெரியாது. ஒரே ஒரு நம்பிக்கை. ஒவ்வொரு மாசம் அந்த வருமானம் வரும்போது உண்மையா சொல்றாங்க எப்படி இருக்குமானா அந்த ஃபீல். ஒரு டைம்ல எஸ் சேலஞ்சஸ். அதே ஒரு மேரத்தானுக்கு போனா கஷ்டமா இருக்கும். கடைசியில நம்ம ஓடும்போது நம்ம ஃபீல் பண்ணோம் அடுத்த வாட்டி ஐயோ வேணாம், அப்ப நம்மளால முடியல, இது செய்யவே வேணான்னு. ஆனா அந்த நம்மளோட கோல் ரீச் பண்ண உடனே வி ஃபீல் அவளை பட்ட கஷ்டம் எல்லாம் போயிடும். மறுபடியும் எப்ப இருக்கும், மறுபடியும் எப்ப ஜாயின் போறோன்னு அந்த ஆர்வம் எப்படி இருக்கும். ஒவ்வொரு நாளும் அப்படிதான் இருக்கும். ஏன் தெரியுமா? காலையில ஏந்திரிச்ச உடனே அந்த ஃபிகர் இன்கம் பார்த்த உடனே நம்மளுக்கு வி ஃபீல் தட் இவ்வளவு வருமானம் வருதா. எத்தனையோ வாட்டி மாசத்துல சீலிங் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. உண்மையா சொல்றேன். ஒவ்வொரு நாலு பிளான் பிரசன்டேஷன் எல்லாமே ஒண்ணுதான் சொல்றேன். நீங்க செய்யறது எது ஆனாலும் சீரியஸா கமிட்டடா கான்சிஸ்டன்சி. தமிழ்ல என்ன சொல்லுவாங்க தெரியாதுங்க. கான்சிஸ்டன்சி சார் என்ன சொல்லுவாங்க? தொடர்ச்சியா மேடம், தொடர்ச்சியாக. எஸ், விடாம முயற்சியோட செஞ்சு பாருங்க. நம்பிக்கை மட்டும் வச்சு பாருங்க. ரொம்ப தேவையில்லை. ஒரு 6 மாசம் சீரியஸா செஞ்சு பாருங்க. நீங்க ஃபுல் டைமா செய்யறீங்களா, பார்ட் டைமா செய்யறீங்களா, அது முக்கியம் இல்லை. எந்த அளவுக்கு நீங்க நம்பிக்கை வச்சிருக்கீங்க, எந்த அளவுக்கு நீங்க மனசார கண்ணுக்கு தெரியாம கடவுள் இருக்காங்க, நம்மள கஷ்டம் வரும்போது நம்மளை காப்பாத்துவாங்கன்னு எந்த நம்பிக்கை வச்சிருக்கீங்க? நம்ம யாரும் கடவுளை பார்த்திருக்குமா? இல்லையே. நம்ம பெரியவங்க சொல்லி கடவுள் இருக்காங்க, ஒரு சக்தி இருக்கு, நம்மளை காப்பாத்தோம்னு சொன்ன போது நம்மளும் அதே தானே நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையோட தானே நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வந்தா கடவுள் இருக்காங்க, கோவிலுக்கு போறோம், பிரேயர்ஸ் பண்றோம். இன்னைக்கு சக்சஸ் ஆனா நாங்க சொல்றோம் ஒரு நம்பிக்கை வச்சிருங்க. ஒரு 6 மாசம் மனசாரா பிசினஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு இந்த வியாபாரம் இல்ல, அது இல்லை, இது என்னன்னு மட்டும் நீங்க ஒண்ணு விட்டு ஒண்ணு தயவு செஞ்சு போவாதுங்க. எங்க போனாலும் புது பிசினஸ் வந்தா அங்கேயும் மறுபடியும் நீங்க 0 தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியல, இந்த பவரான வேர்டு எங்க நுண்டு வந்துருச்சோ தெரியல. சத்தியமா சொல்றேன், மலேசியாலன்னு அந்த வார்த்தையே எங்களுக்கு தெரியாது. நெட்வொர்க் అనేది ஒரு பெரிய பிக் இண்டஸ்ட்ரி. நீங்க பவர் கொடுப்பீங்களா? வந்த புதுசுல எல்லாமே கேட்பாங்க, பவர் கொடுப்பீங்களா? பவர் ஆனா எனக்கு புரியல. ஒரு லைன் பெருசா பவர் வேணும். பைனரி இன்கம் ஆனாதான் எங்களுக்கு ஒண்ணு கொடுத்தாதான் ஒண்ணு செஞ்சுக்கும். நம்ம சொந்த வியாபாரம், நம்ம சொந்தமா கடை திறக்கும் போது நம்மளுக்கு அதுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோமே. ஒரு 10 லட்சமா 20 லட்சமா 50 லட்சமா நம்ம இன்வெஸ்ட் பண்றோமே. மாசம் ஓவர் ஹெட்ஸ் இருக்கு, சேவா காசு, ரெண்டல் கட்டுறோம், சம்பளம் கொடுக்கறோம் ஒர்க்கர்ஸ்க்கு. இது எல்லாமே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நம்ம நெட்வொர்க் இதுல நெட் காமர்ஸ் கான்செப்ட்ல நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லை. கத்துக்குங்க. யூ லேர்ன் அண்ட் யூ ஷேர். யூஸ் த ப்ராடக்ட், ஷேர் த ப்ராடக்ட். அவ்வளவுதானே சொன்னாங்க. எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு நம்ம பிளான். தயவு செஞ்சு பிளான் புரிஞ்சுக்கிங்க. எப்படி இவ்வளவு சீக்ரெட்? என்ன சீக்ரெட் ஆனா ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டியானா ட்ரைனிங் வைப்பேன். என்னோட பிளான் பிரசன்டேஷன் ஃபார்ம் అనేది தனியா ஒரு ஃபார்ம், அது என்னோட ஸ்டைல்லோனே நான் காமிக்கிற பிளான் எப்படி காமிக்கிறேனோ அதே ஒரு பிரிண்ட் பண்ணேன். ஒரு 2 பேஜஸ் இருக்கும். மாசம் அந்த ட்ரைனிங்ல யாரு சீரியஸா பிசினஸ் வேணுமான்னு சொன்னவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ட்ரைனிங் ஒண்ணுமே இல்லை. அவங்க சொந்தமாவே பிளான் போடுறது. ப்ராடக்ட் பிளான். அதுக்கு முக்கியமா யூஸ் த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாம யாரான அப்பாயின்மெண்ட் கேட்டானாலும் நான் கொடுக்கவே மாட்டேன். தேவையே இல்லை. ஏன்னா அவங்க நிக்க மாட்டாங்க. ப்ராடக்ட் பாவிக்காம, ப்ராடக்ட் சாப்பிடாம அவங்களுக்கு தெரியாது, அதோட வேல்யூ என்னன்னே தெரியாது.
தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஆர்பி வருமானம் யாருங்க கொடுப்பாங்க? இந்தியாவுக்கு வந்து இந்த 3 வருஷம் இதே ரொம்ப பேர் சொல்லுவாங்க ப்ராடக்ட் விலையா இருக்கு, பிளான்ல வருமானம் குறைவா இருக்கு. இதே பிளான் தானே, இதே ப்ராடக்ட் தானே, இதே இந்தியா தானே, இதே பிரைஸ் தானே, இங்க இருக்கிற இதே மக்கள் தானே. நாங்க செஞ்சுக்கிட்டி ஜஸ்ட் லெஸ் தென் 3 இயர்ஸ்ல 30 lakhs worth இருக்கிற காடி ஃப்ரீயா எடுத்திருக்கோம். ஒரு மாசத்துக்கு இவ்வளவு காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்கேயோ மலேசியான்னு வந்து ஒரு கான்டாக்ட் இல்லைங்க எனக்கு. எப்படி செய்ய போறோம்னா யாருக்கிட்ட பேச போறோனோ தெரியாது. எந்த நெட்வொர்க் லீடர்ஸ்னையும் நான் கொண்டுட்டு வரல. உங்க டீம் அப்படியே கூட்டிட்டு வாங்க, நாங்க இவ்வளவு கொடுக்கறோம் அவ்வளவு கொடுக்கறோம், எதையும் இல்லைங்க. சின்சியரா டெடிகேட்டடா ப்ராடக்ட பத்தி பேசினேன், பிளான் பத்தி பேசினேன், வந்தவங்கள வருவாங்க. என்னோட கடமை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். யூனிவர்ஸ் இஸ் வாட்சிங் மீ, கடவுளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. யாரு எப்ப எங்க வருவாங்களோ எங்க டீமுக்கு தெரியாது. சோ கண்டிப்பா ஆனா ஒரு நம்பிக்கை கண்டிப்பா எங்க టీంలోని எனக்கு வேணுமான அந்த தேவையான 4 லைன்లోని 4 லீடர்ஸ் అనేది கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நான் செய்யற வேலை நான் சின்சியரா செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். நான் நம்புற சீக்ரெட் அது மட்டும்தாங்க. நான் நம்புற ஃபார்முலா. அவங்க வருவாங்களா இல்லையானே நான் பார்க்க மாட்டேன். ப்ராடக்ட் வேணுமா நான் ப்ராடக்ட் பத்தி பேசுவேன். பிளான் ஆனா பிசினஸ் பீப்புள் ஆனா எல்லாம் அழகா சொல்லிடுவேன். எனக்கனி இருந்தா எனக்கு வரும். ஆனா எனக்கு இவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷனுங்க இந்தியால மட்டுமே கிட்ட ஒரு 40,000 ஓவர் ஏஜென்ட்ஸ் வந்திருக்காங்க. ஆனா ஸ்டார்டிங் 1 year இஸ் a challenging period. இவ்வளவு சேலஞ்சஸ் வருதியான்னு கூட நான் எப்பயோ சேலஞ்சனே நினைக்கவே இல்லை. எந்த விஷயத்துல கஷ்டம் இல்ல, ஒவ்வொரு இதுல கஷ்டம் இருக்கே. 30 வருஷத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே. ஆனா ரிட்டையர் ஆகும்போது வருமானம் எவ்வளவு இருக்கு, ப்ராவிடென்ட் ஃபண்ட் அது இது கொடுப்பாங்க. அது ஒரு வீட்டுக்கு ஏதான காசு கட்டிட்டோமா, ஒரு சின்ன வீடு வீடு வாங்குற அளவுக்கு கூட இப்ப இல்ல. 30 இயர்ஸோட எஃபர்ட் 30 வருஷம் முடிஞ்ச அப்புறம் மறுபடியும் எப்படி வாழ்க்கை, ஆனா அந்த வந்த பென்ஷன் இல்லைன்னு நிறைய பேருக்கு இப்ப அதிகம் இல்ல. ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஆனா மலேசியான்னு இங்க வந்து ஒரு நம்பிக்கையோட இதே இந்தியா பிசினஸ் இந்தியா பீப்புள் ஓட நான் 3 வருஷத்துலனே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இங்க வந்த பிசினஸோட வருமானம் எனக்கு இவங்க இப்ப உண்மையா சொல்றாங்க. பெரிய அளவுக்கு நாங்க செய்யறது எல்லாம் ஒன்லி இந்தியா மார்க்கெட் தான். நாங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது எங்களுக்கே தேவையான இவ்வளவு தூரம் எவ்வளவு கமிட்மெண்ட் எவ்வளவு சாக்ரிஃபைஸ், ஃபேமிலி விட்டுட்டு பிள்ளைங்க சோ டே அண்ட் நைட் ஓடிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்க 2 பிள்ளைங்க இங்க தான் இருக்காங்க. அவங்க பாத்துக்க அவங்க இருக்கிறாங்க. ஒண்ணுதான் சொன்னேன், பிசினஸ் வேணுமானா என்னோட கமிட்மெண்ட் சாக்ரிஃபைஸ்ல ஓடிக்கிட்டு தான் இருக்கணும். ஒரு வாட்டி காடி எடுத்திருக்கோம் ஆனா எடுத்துட்டோம், ஆனா எவ்வளவு தூரம் போறோம்னு தெரியாது. எதுக்காக செய்யறேன்? நிறைய பேரு சொல்லுவாங்க இல்லங்க இந்த கமிட்மெண்ட் இருக்கு அந்த கமிட்மெண்ட் இருக்கு. ஆனா வேலைக்கு மட்டும் 8 மணி நேரம் 10 மணி நேரம் நம்ம கமிட்மெண்ட் கொடுக்குறோமே. 3 வருஷத்துல ஒரு மாசத்துக்கு ஒரு 20 லட்சம் 20 lakhs rupees சம்பாதிக்கிற அளவுக்கு சோ எனக்கு இந்த பிசினஸ் கொண்டுட்டு வந்துருச்சு. ஆனா இன்னும் ஒரு 3 yearsல எப்படி இருக்கு? கண்டிப்பா சொல்றாங்க 3 வருஷத்துலன்னு கண்டிப்பா எனக்கு சீலிங் லெவல் இன்கம் வரும். நான் இல்லாம போனாலும் அந்த வருமானம் எங்க பிள்ளைக்கு போயிரும். 3 ஜெனரேஷன் இன்கம் அங்க இது இருக்கிற. இப்ப பிரசன்ட் இருக்கிற எல்லா மார்க்கெட்டிங் பிளான்ல பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான். டெய்லி வருமானம் கொடுக்கறாங்க. எப்போதும் பாலன் சார் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, மத்த பிசினஸுக்கு இதுக்கு ஆனா அங்க 18 இன்கம் 20 இன்கம் கொடுக்குறோம். ஆனா ஒரு கேக் பீஸ் 20 பீஸா வெட்டி ஒரு பீஸ் ஒரு டைம் சாப்பிடும் போது நம்மளுக்கு அந்த டோட்டல் பீஸ் சாப்பிடுறதுக்கு இன்னும் 20 வருஷம் ஆகுமோ 15 வருஷம் ஆகுமோ, நம்ம இருக்கிறோமோ இல்லையே, அந்த பிசினஸ் இருக்குமோ இருக்காதோ தெரியாது. ஆனா வால்டன் அப்படி இல்லை, ஒரே கேக்கு 3 பீஸ் 3 பிளான்ல இருந்தா வெட்டி கொடுக்கறாங்க, சாப்பிடுங்க. என்னத்துக்காக பிசினஸ் பண்றோம்? எவ்வளவு வருமானம் வேணும்? அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்கு வால்டன் ரெடியா தான் இருக்காங்க. என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்க, பிளான் பத்தி கத்துக்குங்க. சொந்தமா பிளான் போடுறது நம்ம தான் 2 பிசினஸ் வேணுமா, யூ ஹேவ் டு சொந்தமா பிளான் பண்றது தெரியணும், சொந்தமா ரிஜிஸ்டர் பண்றதே தெரியும். காசு வருது ஆனா அவங்களே கத்துக்குவாங்க ரிஜிஸ்டர் பண்றது எப்படி. ஏன்னா அங்க பாக்கணுமே, கிரீன்ல இருக்கும். சோ ரிஜிஸ்டர் பண்ண உடனே பிளஸ் $25 காமிக்கும், 2000 ரூபாய். ஒன்னே ஒண்ணு என்னோட ஹம்பல் ரிக்வஸ்ட், தயவு செஞ்சு இந்த கம்பெனி இல்ல அங்க அந்த கம்பெனி இல்ல அங்கானே நீங்க மாறாதுங்க. ஒரு 6 மாசம் சீரியஸா மனசார செய்யுங்க. சப்போர்ட் பண்றதுக்கு கம்பெனி இருக்காங்க, பெஸ்ட் ட்ரைனர்ஸ் இருக்காங்க, பாலன் சார் இருக்காங்க, பேசுங்க. எந்த சிஓ அந்த மாதிரி எல்லா ஏஜென்சிக்கு அவைலபிள் இருக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பாலன் சார் மட்டும் எப்ப கால் பண்ணாலும் ஆன்சர் பண்ணுவாங்க. எந்த வேணுமானாலும் மெசேஜ் நீங்க அவருக்கு கொடுக்கலாம்.
நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கு, எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வாழ்க்கை தரம் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க ஃபியூச்சருக்காக என்னன்னா இந்த பிசினஸ் பிள்ளைங்க ஃபியூச்சருக்காக நம்ம இப்ப சம்பாதிச்சு பிள்ளைங்களுக்கு கொடுக்கறது இல்லைங்க. நான் ஒண்ணுதான் சொல்வேன், நான் சம்பாதிச்சது இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து சேர்த்து வைக்கிறதுன்னு இல்லை. நான் இல்லாம டைம்ல நீ உங்களுக்கு ஒரு வருமானம் ஒன்னே ஒண்ணு. ஏன் சீரியஸா இந்த வியாபாரம் எடுத்தானா, என்னோட செகண்ட் டாட்டர் நிறைய ஹெல்த் இஷ்யூ சேலஞ்சஸ், பெருசா படிக்கல, எப்போதும் என் மைண்ட்ல அதே ஒரு டிஸ்டர்பன்ஸ், எப்படி வாழ போகுதோ தெரியல. ஏன்னா சரியா படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு போக முடியல, அதுக்கு இருக்கிற ஹெல்த் பிரச்சனை, அந்த மாதிரி நிறைய விஷயம். சோ இன்னைக்கு வால்டன் இருக்கனால எனக்கு நிம்மதியா இருக்கு. ஏன் தெரியுமாங்க, நான் இல்லைனாலும் அந்த வியாபாரத்தோட வருமானம் டோட்டலி டேக் கேர். கண்டிப்பா அது வாழ்க்கை பூரா வால்டனோட வருமானம் சப்போர்ட் பண்ணும். ஒரு 3 இயர்ஸ்லனே சீலிங் 1 கோடி ரூபாயினோட சீலிங்கு போறதுக்கு கண்டிப்பா போவோம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு, நான் இருக்கிற வரைக்கும். சோ நான் இல்லாம போனானா அந்த வருமானம் கோஸ் டு மை டாட்டர். ஐ கிரியேட்டட் த எம்பயர். போகும்போது உண்மையா நிம்மதியா போவேன். ஏன்னா ஐயோ பிள்ளை எப்படி வாழ போகுதே பயம் எனக்கு இல்ல. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, ஒரு சப்போர்ட் கொடுக்கறது வால்டன் பிசினஸ். வாழ்க்கை தரம் மாத்திர ஒரு வியாபாரம்னு சொன்னா உண்மையா வால்டனுங்க. தயவு செஞ்சு பிளான்லோனே நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த கம்பெனி அந்த கம்பெனியானு மாறாதுங்க. எல்லாமே கேட்பாங்க. நான் பிளான் பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒண்ணுதான் கேட்பேன், ஒரு மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் நீங்க எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? 1 லட்சம் ரூபாய், 2 லட்சம் ரூபாய். இன்னைக்கு 3 to 6 months டைம் கொடுங்க. 3 மாசம் உங்களோட லேர்னிங் பீரியட். சோ நெக்ஸ்ட் 3 months என்னன்னா பில்டிங் பீரியட். 6 மாசத்துல கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு 1 to 2 lakhs ஈஸியா சம்பாதிக்கலாம். கரெக்டா செஞ்சிருக்கீங்களானா ஒரு 1 year to 1.5 yearல ஒரு மாசத்துக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறது பெரிய விஷயமே இல்லைங்க. பிசினஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு 3 ஐடி ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த 3 ஐடியில தான் எல்லாமே இருக்குங்க. டபுள் பேரிங் கிடைக்கும் போது எப்படி தெரியுமா, ஒரு பேர் மேட்ச் 500 ரூபாவான்னு நினைக்கிறாங்க. டபுள் பேரிங் கிடைச்சிருச்சானா ஒரு சிங்கிள் ஐடி போட்டா வரும் நம்மளோட பேர் மேட்ச் இன்கம் 1000 ரூபாய் கிடைக்கும். நம்ம கிடைக்கிற ஆர்பி இல்லாம கீழே கீழே அன்லிமிட்டட் டெப்த்ல கொடுத்துருக்காங்க. 4 லைன்லோனு ஒரு நாளைக்கு ஹோல் டீம்ல அன்லிமிட்டட் டெப்த்ல ஒரு சிங்கிள் ஒரு செட் போனா உங்களோட வருமானம் ஒரு மாசத்துல 1,08,000 8,000 ரூபாய். அதே ஒரு 1 year to 1.5 year கரெக்டா பிளான் பண்ணி இந்த 4 லைன்லோனே ஒவ்வொரு லைன்லோனே ஒரு 10 செட் விழுந்துருச்சானா உங்களோட வருமானம் 10,80,000 ரூபாய். 10 லட்சம் சம்பாதிக்கணும் ஆனா சாதாரணமான விஷயமா? we are dealing with the big industry. நெட் காமர்ஸ் అనేది ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி. உலகத்துல the best industries ரெண்டே 2. ஒன்னு ஹெல்த் சப்ளிமெண்டரிஸ் இருக்கிறது இண்டஸ்ட்ரி, ரெண்டாவா இண்டஸ்ட்ரி நெட்வொர்க்கிங் இண்டஸ்ட்ரி, இ காமர்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங். இந்த 2 இண்டஸ்ட்ரியோட காம்பினேஷன். பிகாஸ் இப்ப இருக்கிற இதுல பார்த்தா சோ அதையும் த பெஸ்ட் இண்டஸ்ட்ரி ப்ராடக்ட் ஹெல்த் ப்ராடக்ட் கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் பிசினஸ் பிளஸ் நெட்வொர்க்கிங் 2 காம்பினேஷன்ல கொண்டுட்டு வந்த ஒரு சிஸ்டமே நெட் காமர்ஸ் அనే ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டம் பத்தி நல்லா புரிய வச்சிருங்க. என்ன இந்த சிஸ்டம்? நாளைக்கு விமால் ஸ்டார்ட் ஆயிருச்சானா பிசினஸ் எங்கேயோ போகும், பெரிய லெவல்ல போகும். யூ ஆர் பிகம் another அமேசான் ஓனர், ஒரு பிளிப்கார்ட் ஓனர் ஆயிருவீங்க நீங்க. எனக்கு அமேசான் எவ்வளவு பெரிய விஷயம், எவ்வளவு காசு சம்பாதிக்கிறாங்க. Facebook ஒண்ணுமே நம்ம பே பண்றது இல்ல. பட் Facebook founder become 5th richest man in the world. How? Because of the system. ஒரு இ-காமர்ஸ் சிஸ்டம் வச்சுக்கிட்டா ஒரு 5th richest man ஆனா நம்மளோட 2 காம்பினேஷனோட சிஸ்டம் இ-காமர்ஸ் பிளஸ் நெட்வொர்க்கிங் டுகெதர். இன்னைக்கு நெட்வொர்க் பிசினஸ் பண்ணோமானா கண்டிப்பா ஒரு ஆளு வெளியாகணும். ஆனா பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் இருந்தாதான் வெளியாக முடியும். நம்ம கம்பெனி அந்நாளைக்கு வருமானம் கொடுக்குறாங்க. ஒரு ரெஃபரல் கமிஷனை 40% கொடுக்குறாங்களே, 2000 ரூபாய். ஒரு ஆளு ரெஃபர் பண்ணீங்களானா 2000 ரூபாய். என் டீம்ல எப்போதும் நான் அதுதான் சொல்லுவேன். நீங்க ஃபுல் டைமா செய்றீங்கன்னா நானும் விஷயம் நீங்க போக்கஸ் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? வீட்டுல ஒரு டிஸ்டர்பன்ஸ் வராம இருக்கணும். வீட்டுல டிஸ்டர்பன்ஸ் எப்ப வரும்? வீட்டுக்கு தேவையானது எதையும் நம்மளால கொடுக்க முடியல. ஆனா அங்க எதானா குறைஞ்சிச்சானா இங்க நம்ம நெட்வொர்க் செய்யறவங்களோட மென்டலி பிரஷர் ஆயிடும்.
இதுக்கு காசு கட்டணும், அதுக்கு காசு கட்டணும். அதுதான் நம்ம தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் 3 months கோ ஃபார் த நிறைய டைரக்ட் ரெஃபரல்ல போங்க. 40% 2000 ரூபாய் 1000 ரூபாய் வீட்டுல கொடுங்க. ஒரு ரெஃபரல் வந்துருச்சானா 1000 ரூபாய் வீட்டுல கொடுங்க. 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளியே ஆகணும்னா கண்டிப்பா நம்ம டிராவலிங் எக்ஸ்பெண்டிச்சர் அது இது இருக்கும். ஏன்னா கம்பெனி அந்த அளவுக்கு அந்நாளைக்கு வருமானம் கொடுக்குறாங்க. எப்பயோ ஒரு மாசத்துக்கு 1.5 மாசத்துக்கு 45 days ஆனா அப்புறம் உங்களுக்கு கொடுக்கறதே இல்லை. கம்பெனியோட கொடுக்கற வருமானம் பார்த்தா 50% they paying to as ஏஜென்ட்ஸ் கமிஷனா தான் கொடுக்குறாங்க. எல்லாமே கரெக்டா அழகா பிளாட்ஃபார்ம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வேற என்னதான் வேணும்? ஒன்னே ஒண்ணு வேணும். எதுக்காக இந்த வியாபாரம் செய்யறோம்? why I have to do this business is question yourself. ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு ரீசன் இருக்கும். உங்க வாழ்க்கையில இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும். எனக்கான 2 விஷயம். ஒண்ணு என்னோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட், 2வது என் பிள்ளை. அதுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுக்கு VR4 இருக்கு. ஆனா நான் இல்லாம டைம்ல அது எப்படி சர்வைவ் பண்ண முடியும்? அந்த வால்டன் பிளாட்ஃபார்ம் ஒரு நம்பிக்கை கொடுத்துருச்சு எனக்கு. இந்த வால்டன்னால எஸ் என்னோட குடும்பம் நல்லா இருக்கும். நாளைக்கு நான் போகும்போது நிம்மதியா இந்த உலகத்தை விட்டு போகும்போது நிம்மதியா போக முடியும். பிகாஸ் பிள்ளைக்கனி ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுதாங்க இந்த why I have to do the business. உண்மையா சொல்றேன். பணம் நாட் எவ்ரி திங்னு சொல்லுவாங்க. ஆனா நான் நம்புறது மட்டும் ஒண்ணே ஒண்ணு, எவ்ரிதிங் இஸ் த மணி. எனக்கு காலையில போனா அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்கா நானும் ஒரு சாப்பாடு நான் யாருக்கே காசு கொடுக்க மாட்டேன். ஒரு சாப்பாடு மட்டும் தான் வாங்கி கொடுப்பேன். கோவிலுக்கு போனா மதியம் ஒரு 15-20 பேக்கெட் இட்லி எல்லாம் பேக் பண்ணி வச்சு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெக்கர்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் ஒரு பேக்கெட் சாப்பாடு தான் கொடுப்பேன். சாப்பாடு கொடுக்கணுமானாலும் அது காசு போட்டுதான் வாங்கணும். அதுக்கு காசு வேணும். நம்ம தர்மம் பண்ணோமானா நம்ம கையில காசு இருந்தாதான் நம்மளால தர்மம் பண்ண முடியும். கொடுக்கறோமா இல்லையா அது செகண்டரி திங். ஆனா செய்யணுமான ஒரு தாட் வந்துருச்சானா கையில காசு வேணும். அங்க இருக்கிற எல்லா வியாபாரத்துல பார்த்தா ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாம, நம்மளுக்கு ஓவர் ஹெட்ஸ் இல்லாம, மத்த ட்ரெடிஷனல் பிசினஸ்ல இருக்கிற என்ன ப்ராப்ளம்ஸ் இல்லாம ஒரு அழகான ஒரு பிளாட்ஃபார்ம். மத்த நெட்வொர்க்கிங் பிசினஸ்ல பார்த்தாலும் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் இல்ல, டார்கெட் இல்ல, ஹிடன் எஜெண்டான்னு சொல்லுவாங்க. எத்தனை கம்பெனிஸ் அங்க இந்த ஹிடன் எஜெண்டா இருக்கும். மாசம் மாசம் உங்களுக்கு வந்த வருமானத்துல 1% 3% உங்களுக்கு இந்த ஃபண்ட் அந்த ஃபண்டான்னு கட் பண்ணுவாங்க. இந்த ட்ரிப்புக்கு அந்த ட்ரிப்புக்கு. ஆனா எத்தனை வந்த ஒவ்வொரு ஏஜென்ட் கிட்ட வந்த கமிஷன் எல்லாம் மத்த கம்பெனிஸ் எல்லாம் வெட்டுவாங்க. ஆனா 1-2 பேருக்கு மட்டும் தான் குவாலிஃபை பண்ணுவாங்க. அந்த பேர் அவங்களுக்கு மட்டும் தான் செலவு பண்ணுவாங்க. ஆனா லட்சக்கணக்கில் இருக்கிற ஏஜென்ட்ஸ் எல்லாத்துக்கிட்டையும் இந்த 1% ஃபண்ட் அந்த பெர்சன்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் கம்பெனிக்கு ஹிடன் இன்கம். வால்டன் அப்படி இல்லைங்க. 50% they giving to as a commission to the agents. RP மட்டும் தான் மாசம் மாசம் கால்குலேட் பண்றாங்க. நம்மளோட ரிஃபரல் கமிஷன் 40%, பேர் மேட்ச் இன்கம் டெய்லி கொடுக்கறாங்க. முக்கியமானது RP இன்கம் எவ்வளவு கொடுக்கறாங்க? 80% they giving as a savings. நான் ஒண்ணுதான் கேட்பேன், வாழ்க்கையில ஒரு மாசமான உங்களுக்கு வந்தா டோட்டல் வருமானத்துல 80% எடுத்து உங்களால சேவ் பண்ண முடிஞ்சா? முடியலையே. 80% எடுத்தா வேற என்னதான் நம்ம செலவு பண்ண முடியும்? ஆனா வால்டன் 100% வருமானம் உங்களுக்கு கொடுத்துட்டு 80% சேவிங் நம்மளுக்கு RP இன்கம் கொடுக்கறாங்க. 10 வந்தானா நம்மளுக்கு 5000 ரூபாய் நம்மளுக்கு பேர் மேட்ச் இன்கம் கிடைக்குது. 4000 rupees உங்களுக்கு சேவிங் ரூபம்ல which is equivalent to 80%. அந்த பிளான் புரிஞ்சுக்கிங்க. வீடு வேணுமா ஃப்ரீ, காடி வேணுமா ஃப்ரீ. ஹைதராபாத்ல இந்தியால கால் வைக்கும் போதே நான் நினைச்சேன் சொந்த வீடு ஒண்ணு இங்க வாங்கிதான் வால்டன்ல வாங்க போறேன். உண்மையா சொல்றேன். இதுக்கு நான் செலவு பண்ண போற வீடோட காசு எல்லாமே வால்டன் தான். வால்டனோட வருமானம் தாங்க. 3 வருஷத்துல இதே இந்தியால தான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன். சேம் ப்ராடக்ட், சேம் பிளான், சேம் கம்பெனி. அந்த கம்பெனி இந்த கம்பெனி எத்தனையோ பேர் வந்து பேசியிருக்காங்க என்கிட்ட. எங்க கம்பெனி இன்னும் பெரிய லெவல்ல வருமானம் கொடுக்கும் வாங்க. நான் ஒண்ணுதான் சொன்னேன், ஒரு விஷயத்துல உங்களை கன்வின்ஸ் பண்ண முடியுமா? திஸ் மை பிளான் இஸ் த பெஸ்ட், மை ப்ராடக்ட் இஸ் த பெஸ்ட், மை கம்பெனி இஸ் த பெஸ்ட். வால்டன் மீல கம்பேர் பண்ணி பார்த்தா எங்களோடது பெஸ்டா இருக்க. நீ ஒரே ஒரு விஷயத்துல என்ன கன்வின்ஸ் பண்ணுங்க, நான் வால்டன் விட்டுட்டு நான் வந்துருவேன். உண்மையா சொல்லணும், வால்டனுக்கு ஈக்குவலா மட்டும் இல்ல. நம்ம செய்யறதுனால நான் பெருசா பேசுறதுன்னு இல்லை.
கம்பெனி பேக்ரவுண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட். ரெண்டாவது சின்ன கம்பெனியா இருக்கலாம், 10 நாட்டுல தான் இருக்கலாம். மத்த கம்பெனியோட பார்த்தா நாங்க 100 கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம், 150 கண்ட்ரீஸ்ல இருக்கிறோம். கம்பெனி எவ்வளவு பெருசானாலும் என்னங்க, நம்மளுக்கு வருமானம் வேணுமே. we are spending our time. எவ்வளவு வருமானம் நம்ம எடுக்கிறோம் அதுதான் முக்கியம். இன்கம் எவ்வளவு எடுக்கிறோம், நம்மளுக்கு இன்கம் இல்லாம எப்படி? சோ கம்பெனி பெஸ்டா இருக்கு, ப்ராடக்ட் காம்படிட்டர் இல்லாம ப்ராடக்ட் இருக்கு, ஒரு சிங்கிள் ப்ராடக்ட் எல்லாத்துக்கும் வேலை செய்யும். மத்த கம்பெனில ஒவ்வொரு சீக்குக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு கால்சியம் தனியா எடுக்கணும், ஐரன் தனியா எடுக்கணும், வைட்டமின் சி தனியா எடுக்கணும். ஆனா நம்மளோடது அப்படி இல்லையே. சிங்கிள் ப்ராடக்ட் குட் ஃபார் எவ்ரிதிங். பிளான் எடுத்தா டெய்லி வருமானம் இருக்கு, உங்க மந்த்லி சேவிங் இருக்கு, டெய்லி உங்களுக்கு செலவுக்கு இருக்கு. ரெஃபரல் கமிஷன்ல 20% கொடுக்குறாங்க, பேர் மேட்ச் இன்கம்ல நம்மளுக்கு அன்லிமிட்டெட் டெப்த். ஒரு சிங்கிள் ஆதார் கார்டுக்கு 3 லட்சத்தி பாருங்க 60,000 ரூபாய் வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் தான் சொல்வேன், ட்ரைபேட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 3,60,000 ரூபாயில 10% 6 மாசத்துல உங்களுக்கு சக்சஸ் ஆனானோ 36,000 வரும் ஒரு நாளோட வருமானம். சீலிங் 1,08 லட்சம் ரூபாய். 10% சக்சஸ் ஆனா 10,80,000 ரூபாய் இருக்கே. ஏன் சாதிக்க முடியாது? வாட் வி ஆர் சீயிங் இன் வால்டன் கம்பெனி எல்லாமே ரெடியா இருக்கு. எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்திக்குவோம் அது நம்ம கையில தான் இருக்கு. முக்கியமா சொல்றாங்க, ஆர்பிஓட வருமானம்க்கு ஈக்குவலானது எதையும் இல்லை. ஏன்னா ஒரு கார் ஃப்ரீயா எடுக்கும் போது அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும். இஎம்ஐ இல்லை, எது இஎம்ஐ கட்ட தேவையில்லை. சின்ன காடி வாங்கினா, பெரிய காடி வாங்கினா, கார் வாங்கினா நீங்க மாசம் மாசம் இஎம்ஐ கட்டும் போது அதோட வழி தெரியும். வீட்டுக்கு ஒரு இஎம்ஐ கட்டும் போது வழி தெரியும். கரெக்டா 1 வருஷம் டார்கெட் பண்ணுங்க. 1 to 3 இயர்ஸ் கண்டிப்பா இருக்கணும். 3 வருஷத்துக்கு வருமானம் இல்லை. அவ்வளவு பேரு 3 வருஷம் டைம் நாங்க கொடுக்கவும் முடியாதான்னு சொன்னீங்களானா வருமானம் இல்லைன்னு இல்லைங்க, கண்டிப்பா இருக்கு. இந்த 3 வருஷத்துல 10 கம்பெனி நீங்க மாறினீங்கன்னா நானும் மறுபடியும் 3 வருஷம் ஆனா அப்புறம் நீங்க மறுபடியும் இந்த ஜீரோல தான் நிப்பீங்க. எத்தனையோ லீடர்ஸ பார்த்த வந்த புதுசுல எங்களுக்கு 20,000 டீம் இருக்கு, 50,000 டீம் இருக்கு, 30 வருஷத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஆனா கையில ஒரு சிங்கிள் ஐடி போடுறதுக்கு 13,000 ரூபாய் இல்லை. நான் எதையும் குறை சொல்லலைங்க, ரியாலிட்டி. 3 வருஷத்துல இதே இந்தியாலோ ஒரு வீடு ஒரு காடி 2 ஃப்ரீ. இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு வருமானம் மாசம் டெய்லி வருமானம் வந்துகிட்டே இருக்கு. மாசம் மாசம் இவ்வளவு காசு சம்பாதிச்சுக்கிட்டு போறோம். தயவு செஞ்சு முன்னே நினைச்சு பாருங்க, எங்கேயோ இருந்து ஒரு கான்டாக்ட் இல்லாம இந்தியாவுக்கு வந்து நம்ம முன்னுக்கு இவங்க சம்பாதிக்கும் போது நான் அவங்க எங்கேயே பிறந்தவங்க, சோ இவ்வளவு கான்டாக்ட் இருக்கு, எத்தனை பேர் இருக்காங்க, ஏன் உங்களால செய்ய முடியாதா? என்னோட கண்ட்ரி இந்தியா. சோ இந்த ப்ராடக்ட் போகணும், எல்லாருமே சம்பாதிக்கணும், நல்லா இருக்கணும். ஆனா ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்தியாவுக்கு வந்தேன். ஆனா பார்த்த சேலஞ்சஸ் சாதாரணமான சேலஞ்சஸ் இல்ல. ஆனா ஒன்னே ஒண்ணும், நம்பிக்கை விடல. கம்பெனி மேல, ப்ராடக்ட் மேல, எல்லாத்து மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் இருக்கணும் இல்லையோ இந்த கம்பெனி இருக்கும், நான் பிசினஸ் இன்னைக்கு செஞ்சா அந்த வருமானம் என் குடும்பத்துக்கு போகும். சோ கண்டிப்பா இருக்கும். ஒரே ஒரு நம்பிக்கையோடதே. நான் ஃபேஸ் பண்ற சேலஞ்சஸ் எது உங்களுக்கு இல்லைங்க, அதுதான் சொல்றேன். வால்டன் இஸ் நவ் இஸ் லைக் அ ஹைவே. சின்ன சின்ன சேலஞ்சஸ் வரும். வி ஆர் க்ரோயிங் டைம்ல எவ்வளவு சேலஞ்சஸ் வருவாங்க. இப்ப ப்ராடக்ட் யாருக்கு அவைலபிலிட்டி இல்லையா, ஆனா கம்பெனி இஸ் கெட்டிங் சொந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. கண்டிப்பா அந்த லேபரேட்டரியோட அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு டைம் பிடிக்கும். ஸோ சம்டைம்ஸ் அந்த சேலஞ்சஸ் நம்ம ஃபேஸ் பண்ணி தான், வேற வழி இல்லை. டெம்பரரி மட்டும்தான். ஃப்ரீயா கிடைச்சா எதுக்கு, ஈஸியா கிடைச்சா அதோட வேல்யூ தெரியாதுங்க. ஏன்னா நாங்க ஃபேஸ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு அந்த சேலஞ்சஸ் இல்லை. ஸோ ரைட்டான ஒரு கம்பெனி, ரைட்டான டிசிஷன் எடுங்க. டிசிஷன் எடுக்கிறது முக்கியம் இல்லை, ஸ்ட்ராங்கா ஒரு 3 வருஷத்துக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. 6 மாசத்துல மினிமம் வருமானம் கண்டிப்பா எடுக்க பிளான் பண்ணிட்டு போங்க. நம்பிக்கை வச்சிருங்க, உங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சிருங்க. கண்டிப்பா எங்கனால சாதிக்க முடியும் அண்ணனே. அந்த நம்பிக்கையோட தான் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து செஞ்சுக்கிட்டு போறேன். அவ்வளவு பெரிய எம்பையர் கிரியேட் ஆகுது தெரியுமா? ஜெனரேஷன் டு ஜெனரேஷன் போயிடும். ஏன் முடியாதுங்க? ஒரு அற்புதமான ஒரு வியாபார வாய்ப்பு வால்டன் கம்பெனி అనేది. டோன்ட் மிஸ் இட். கண்ணு மூடிட்டு
எவ்வளவு வேணும்? டிக்ளேர் டு யூனிவர்ஸ். டெல் யுவர் செல்ஃப். கண்ணாடியில பார்த்துட்டு சாரி சொல்லுங்க. உங்களுக்கு நீங்களே சாரி சொல்லுங்க. ஃபர்கிவ் சொல்லுங்க. நம்ம உடம்பு అనేది தனியா, சோல் అనేది தனியா. சாரி சொல்லுங்க, ஃபர்கிவ் சொல்லுங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் த பாடி. அந்த உடம்புனே நம்ம VR ஃபார் சாப்பிட்டு நல்லா பாத்துக்கங்க. நம்ம சோல் சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு பணம் வேணும். இது சம்பாதிக்க முடியாம இருக்கிறதுக்கு ஃபர்கிவ் பண்ணுங்க, சாரி அன்னு கேட்டுட்டு இதுக்கு மேல நான் சம்பாதிக்க போறேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க யூனிவர்சிட்ட கேளுங்க. கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பாதி கொடுப்பாங்க. நான் நம்பினது அதேதான். யாரும் இல்லன்னா நானும் கண்டிப்பா எனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யாருக்கிட்ட பேச போறோனோ தெரியாது. டெய்லி காலையில எந்திரிக்கும் போது ஒரே ஒரு நிமிஷம் ப்ரே பண்ண போறேன். தேங்க்யூ டு த யூனிவர்ஸ், தேங்க்யூ டு த இந்த பூமிக்கு தேங்க்யூ, எங்க உடம்புக்கு தேங்க்யூ, எங்க பாடியில இருக்கிற ஒவ்வொரு ஆர்கான்ஸ்க்கு தேங்க்யூ. இன்னைக்கு யாரு புது ஆளு எங்க டீம்லக்கு வந்து அவங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறோம்னா அந்த வாய்ப்பு எனக்கு கொடுக்க போறீங்களோ, ஸோ யாருன்னே தெரியாது. தேங்க்யூ டு த யூனிவர்ஸ்னு ஒரு கிராட்டிடியூட் சொல்லிதான் மொத விஷயம் என்னோட இன்கம் வால்டன் ஆப் திறந்து வருமானம் ஆர்பி பார்ப்பேன். அதுக்கு ஒரு கிராட்டிடியூட் தேங்க்யூன்னு சொல்லிட்டு தான் என்னோட டே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. வண்டர்ஃபுல்லான பிளாட்ஃபார்மும் எதையும் விடாதுங்க, யூஸ் பண்ணிக்கிங்க. ரைட்டான இது ஒரு வருஷத்துல எவ்வளவு வருமானம் சம்பாதிக்க போறீங்களான்னு இன்னைக்கே டிக்ளேர் பண்ணுங்க. ஸோ பிளான் பண்ணுங்க. அதையோட முன்னுக்கு போய்கிட்டே இருங்க. ரிசல்ட் எதிர்பார்க்காதுங்க. செய்ய வேண்டியது செஞ்சுக்கிட்டே போங்க. வேணானாலும் ஏதோ ஒரு வழியிலோ அந்த ரிசல்ட் நம்மளுக்கு வர வேண்டியது கட்டாயமா நம்மளுக்கு வந்துதான் ஆகணும். இதுதான் யூனிவர்சல் ரூல். Okay, so thank you very much to everybody to give this great opportunity to me to share with you all. ஒரு 1 hour பேசுறதே அதே சார் கிட்ட கேட்டேன். 1 hour என்ன பேசணும் சார், 1 hour டைம் எனக்கு சொல்றீங்க. இல்ல மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க நானே. ஸோ உண்மையாங்க, ஐ எம் சோ பிளஸ்ட் டு பி ஆஸ் எ இந்தியன். இந்தியா வந்து பிசினஸ் பண்றதுக்கு ஐ எம் சோ பிளஸ்ட். இவ்வளோ பெரிய வாய்ப்பு. ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் டு ஷேர் வித் யூ ஆல் சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எக்ஸலன்ட் ஷேரிங். நிஜமா உங்களுடைய ஷேரிங் கேட்டு இன்னைக்கு பிசினஸ் ஒரு பெரிய குரோத் இருக்கு போது இந்த மாசமே அதனோட ரிசல்ட் இருக்கும். கண்டிப்பா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுவேன். உங்களுடைய இந்த நேரத்தை அதுவும் அதிகாலமே ஒரு மணி நேரம் எங்களுக்காக ஒதுக்கி உங்களுடைய ஷேரிங்கை நீங்க கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நிச்சயமா இதனுடைய அறுவடை பெரிய அளவுல இருக்கும். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். எனக்கு தேங்க்யூ சொல்றது பெரிய விஷயம் இல்ல. எதுக்காக இந்த பிசினஸ் பண்றோம்னு யோசிச்சு ஒருத்தவங்க மூவ் பண்ணானோ இன்னும் இந்த ஜூம் ஷேரிங் ஐ எம் சோ பிளஸ்ட் சக்சஸ் ஆன மாதிரி தான். ஓகே, தேங்க்யூ. Thank you for the sharing, sister. தேங்க்யூ மேடம். Thank you so much, madam.